வணக்கம் நண்பர்களே. மீனா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகிறதுக்காக வேண்டி ஸ்ருதியும் ரவியும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் மீனாவோட வேலையை கெடுக்கிறதுக்காகவே அவங்களோட எனிமி வந்து விஜயா மூலமாக வந்து புதுசாக ஒன்று பிளான் போடுறாங்க. ரோஹிணி படு மோசமான விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. ஸ்ருதி வந்து மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அரேபியன் அணி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீனாக கிடைச்ச பெரிய ஆர்டர் பற்றி முத்துட்ட சொன்னதும் முத்து வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, எப்படி மீனா உனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டுட்டு சந்தோஷப்படுறான். அதுக்கு மீனா என்ன சொல்றான்னா, இந்த ஆர்டர் வந்து சத்யா தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து செய்யணும்னா அதுக்கு பணம் அதிகமாக வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதிட்ட வந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதிட்ட வந்து பேச போறாங்க. அவங்க முது மீனாவை பார்த்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ மீனா என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டரை பத்தி விஷயத்த சொன்ன உடனே ரவியும் ஸ்ருதியும் வந்து விஷ் பண்றாங்க. அப்போ முத்து இவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு வந்து ரவி வந்து ஸ்ருதியை வந்து பார்க்குறான். உடனே ஸ்ருதி ஏன் என் ஃபேஸை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாருன்னா, அவர் உங்ககிட்ட வந்து சம்மதம் கேட்குறாரு, உங்களால் முடிஞ்சா கொடுங்க, ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே இதில் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இன்னும் நல்ல ஸ்டேஜுக்கு வரணும், நான் உங்களுக்காக பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஃபோனை வந்து எடுக்கிறாங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போ ரவி என்ன சொல்கிறான்னா, நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து தடுக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஆளுக்கு 25,000 அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அங்கே விஜயா வந்து டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மீனாவோட பிஸ்னஸ் எனிமி சிந்தாமணி விஜயாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணிக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த காலில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மண்டபத்தில் ஆர்டர் தராமல் மீனாவுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. அதை பற்றி சிந்தாமணி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜய் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு வந்து விஜய் வந்து கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேட்ட விஷயம் எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது, நீங்கள் எங்கிட்ட வந்து எவ்வளோ பாசமாக அன்பாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் மருமக உங்களை வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கா, உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கலையாமே, அதனால தான் வந்து பூ கட்டி உங்கள் கொட்டத்தை அடக்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சிந்தாமணி சொன்ன உடனே விஜயா வந்து கோவப்படுறாங்க. அதோட உங்கள் மருமக இப்போ ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க, அது செஞ்சு முடிச்சுட்டானா அவளுக்கு வந்து லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்கும், அப்புறம் உங்களை வந்து மதிக்கவே மாட்டா அப்படின்னு செம்மையாக வந்து ஏற்றி விடுறாங்க. இதனால விஜயா வந்து வீட்டுக்கு கோவமாக வந்து மீனாட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்னை பற்றி ஊரெலாம் நீ என்ன பேசிட்டு திரிகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ வீட்டுக்குள்ளே மட்டும்தான் என்ன வந்து அத்தை அத்தைன்னு என் முன்னாடி நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து விஜயா திட்டுறாங்க. அதுக்கு மீனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் உங்ககிட்ட யார் என்னை பற்றி தப்பாக சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் எதுவுமே உங்களை பற்றி யார்ட்டையுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து விஜயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசும்போது இன்னும் வந்து விஜயா வந்து மீனா மேலே ரொம்ப ரொம்ப கோவப்படுற மாதிரி பாயிண்ட் எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து கரெக்டாக நச்சுன்னு ஒன்று கேட்பாரு விஜயாட்ட. என்னன்னா, உங்ககிட்ட மீனா தான் தப்பாக பேசினா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு விஜயா வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் சிந்தாமணியோட பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்போ மீனாக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஸ்ருதி வந்து பேசுகிறாங்க. அதனால விஜயா வந்து கோவப்பட்டு திட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. மீனா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு வந்து இருக்காங்க. தேவையில்லாமல் விஜயா வந்து யார் என்ன சொன்னாலுமே அதை நம்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியலை காமிக்கிற மாதிரி தான் உண்மையாலுமே நடந்துட்டு இருக்கு. இப்படி இந்த கேரக்டர்ல இருக்கிறவங்க கூட தான் நம்ம வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணுற சிச்சுவேஷனில் இருக்கோம். இனி என்னதான் நடக்கும் அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.